அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாடம் இறை பேரொளி நபிகள் நாயகம் அருட்காவியம். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கொடிய காட்டில் புலியை பார்த்து அவர் அன்பாக பேசி வேறு இடத்துக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு மலைத்தொடரை நோக்கி போகிறாரு. அங்கே ஒரு பாம்பு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா அங்கே வழியில் வரக்கூடிய ஒரு மாந்தன் ஒருத்தன் சொல்கிறான். எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்கும் போது நாயகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லோரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் அந்த பாம்பு இருக்கிற இடத்தை போய் நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு மேலே என்ன நடக்குது? கனிவுறு நெஞ்சம் கவின்முகமதுவே கண்முனர் இருக்கும் இப்பாம்போ இனி நலம் பெற்ற இயல்பினதாகி இடர் செய்யா முற்படாதிருக்கும். தனியவர் உங்கள் தகுமடி தொலைவே தவழ்ந்து முன் அன்பினை பெருக்கும். துணிவுடன் செல்க தொடர்ந்து அருள்க என்ற சொல்லிய ஒளியும் நீங்கிற்றே. அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு அசரீரி சத்தம் கேட்குது. எப்போ கேட்குது? எல்லாரும் என்னை பின்தொடர்ந்து வாருங்க, நம்ம அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்தை அடையலாம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னதையுமே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் யாரும் பயந்துக்காமல் எல்லாரும் உள்ளே போங்க, என்னோட துணை உங்களுக்கு இருக்கும். அன்பு அப்படிங்கிற ஒன்று எல்லாத்தையுமே மாற்றும், அந்த பாம்பையும் மாற்றும். அதனால் நீங்கள் துணிவுடன் செல்க அப்படிங்கிற சத்தம் வானத்திலிருந்து கேட்குது. வானத்திலிருந்து கேட்டதையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவன் அருளை அகம் பொருந்தியவர் அன்பினை போர்வையாய் கொண்டு நீண்ட பாம்பை நெருங்கியே கையால் நேவியும் நெருடியும் விட்டார். அப்போ அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க பாம்பு இருந்த இடத்த அடைஞ்சிட்டாங்க. அப்போ நபிகள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அன்பை போர்வையாக போர்த்தியவர் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அன்பு அப்படிங்கிற எப்பயுமே நபிகள் நாயகத்துக்கிட்ட அன்பு அப்படிங்கிற ஒன்று எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்கிட்ட ஆணவம் இருக்காது, கோபம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, தான் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளும் இருக்காது. அற்புத செயல்களை செய்யக்கூடியவர் நாயகம், நபிகள் நாயகம். ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடிய அந்த கர்வம் துளி கூட அவர்கிட்ட இருக்காது. கோபம் இருக்காது, பயம் இருக்கு, அச்சம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அன்பை போர்வையாக போர்த்தியவர். அப்போ அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பாம்பை நெருங்கி கையால் நீவியும் நெருடியும் விட்டார். நீவுறார். எல்லோருமே பக்கத்தில் போகிறது, பாம்பு அப்படின்னாலே படையும் நடுங்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பழமொழி. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் போய் நீவி விடுறார், நெருடி விடுறார். பக்கத்தில் வந்த அந்த பாம்பை பார்த்து எல்லாம் துண்டை காணா துணியை காணான்னு ஓடிடுவாங்க பொதுவாக. ஆனால் இவர் அப்படி இல்லாமல் அதோட முதுகை நீவி விடுறார். நீவி விட்ட அந்த நேரத்தில், பூண்ட மாதவனே புண்ணியா உந்தம் பொன்னடி பணிந்து அதன் பயனாய் ஈண்டியலா பேரும் எய்தினேன் என்றே இயம்பிய பாம்புரை கேட்டார். அப்போ மாதவனே, சரி, அது மட்டும் இல்லை, புண்ணியம் புண்ணியா அப்படின்னு சொல்கிறார். எப்பயுமே எங்களுக்கு புண்ணியத்தை தரக்கூடியவனே, உன்னோட பாதத்தை பணிந்து அதன் பயன் எனக்கு கிடைக்க போகுது. இப்போ பாம்பு பேசுது. புலி பேசுச்சு இல்லையா? ஆனால் கண்களால் பேசியது அப்படின்னு சொல்லி பாட்டில் பார்த்தோம். இப்போ பாம்பு சொல்லுது, புலி சொன்ன மாதிரியே பாம்பும் சொல்லுது, ஈண்டெலா பேரும் எய்தினேன், பாக்கியம் எய்தினேன். அப்போ புலிக்கும் பாக்கியம் கிடைச்சதா தான் சொல்லுது, பாம்பும் சொல்லுது, எனக்கு மிகப்பெரிய பாக்கியம், உங்களை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாம்பு பேசுது. பாம்பு பேசியது சும்மா பேசலை. பூண்ட மாதவனே புண்ணியா உந்தம் பொன்னடி பணிந்து அதன் பயனாய் ஈண்டெலா பேரும் எய்தினேன், உங்களோட பாதத்தை வணங்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெரிய பேர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு பேசுது. அது மட்டும் இல்லை, ஆட்சியே புரிய அகமது வந்தீர் அழி செயல் பாவமே தொலைத்தேன், மாட்சியை காண வருவீரோ என்று மண்ணிலே நாள்தோறும் இழைத்தேன், காட்சியே தந்தீர் கனிந்ததன் ஐய காட்டிலே விண்ணக முளைத்தே ஆட்சியே புரியும் அருள்நிலை கண்டேன் அண்ணலே என பணிந்ததுவே. அப்போ அந்த இடத்துல நீங்கள் விண்ணுலகத்தை மட்டும் இல்லை, இந்த மண்ணுலகத்தையும் நீங்கள் தான் ஆட்சி செய்ய வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு கனிவோடு சொல்லுது. விண்ணை ஆள்பவர் இறைவன், சரியா? அந்த இறைவனை பார்த்து சொல்லுது, நீங்கள் விண்ணை மட்டும் கிடையாது,
இந்த பூமியையும் நீங்கள் தான் ஆள பிறந்தவர்கள். உங்களோட ஆட்சி இந்த பூமியில் எப்பயுமே இருக்கணும், அதற்கான அருள் எங்களுக்கு கிடைக்கணும் அண்ணலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு நபிகளை பார்த்து வணங்குது.